அஸ்ஸலாமு அலைக்கும். அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இன்ஷா அல்லாஹ் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற சப்மிட்டர்ஸ் பர்ஸ்பெக்டிவ் ஆர்டிக்கல் நவம்பர் 2018 வெளியீடு. ஆர்டிக்கலோட தலைப்பு ஷைத்தானின் கருவிகள், டூல்ஸ் ஆஃப் த டெவில். ஷெய்தான் மனிதனோட மிக தீவிரமான எதிரியாக இருக்கா இந்த உலகத்தில். குரானில் ஷெய்தானை நம்மளுக்கு ஒரு மிக கொடூரமான ஒரு விரோதியாக நம்மளுக்கு 11 முறை குறிப்பிட்டிருக்காங்க. ஸோ நம்மளால் முடிந்த அளவுக்கு மனிதர்கள் நம்மளால் என்னெல்லாம் செய்ய முடியுமோ அதெல்லாம் நம்ம செஞ்சு ஷைத்தானையும் அவனோட படை வீரர்கள் நம்மளுக்கு விளைவிக்கக்கூடிய தீங்கள்லேருந்து நம்ம பாதுகாத்துக்கணும் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ ஷைத்தான் மனிதர்களை ஏமாற்றுறதுக்கும் அல்லாவோட பாதையிலேருந்து அவரை மட்டும் வழிபடுறதுலேருந்து நம்மளை திசை திருப்புறதுக்கும் நிறைய யுக்திகளை, நிறைய கருவிகளை அவன் பயன்படுத்துகிறான். கடவுள் மீது நம்பிக்கை கொள்வது மட்டும் பத்தாது. ஏன் அப்படின்னா அந்த ஷைத்தான் கூட அல்லாஹ் இருக்கார், கடவுள் இருக்கார் அப்படின்றத ஷைத்தானும் தான் நம்புகிறான். அதே மாதிரி அவனுக்கும் அல்லாஹ் மீது பயம் இருக்குது. ஸோ நான் அல்லாஹ் நம்புகிறேன், எனக்கு அவர் மீது பயம் இருக்குது அப்படின்றது நம்ம சொல்கிறது மட்டும் பத்தாது. ஷைத்தான் இந்த மாதிரி நிறைய கருவிகளை பயன்படுத்தி அவன் சைடு ஆளுங்களை சேர்த்துக்கிறதுக்கு, இன்னும் நிறைய பேரை நரகத்துக்கு இழுத்துட்டு போகிறதுக்கு அவன் பயன்படுத்துகிறான். ஸோ ஷைத்தானோட சப்போர்ட்டர்ஸ், அவனோட கூட்டாளிகள் எல்லாருமே நரகத்தை தான் சென்றடைவாங்க அப்படின்றது அல்லாஹ்வால் விதிக்கப்பட்டது. அது ஷைத்தானையும் அவனுடைய கூட்டாளிகள் ஜின்கள் எல்லாருமே சேர்ந்து, அது மட்டும் இல்லாமல் மனிதர்களில் யாரெல்லாம் ஷைத்தானுக்கு ஆதரவளிக்கிறாங்களோ எல்லாருமே நரகத்தில் தான் சென்றடைவாங்க அப்படின்றது நம்மளுக்கு தெரிஞ்சது. ஸோ ஷைத்தான் அல்லாவோட பாதையிலிருந்து மனிதர்களை திசை திருப்புறதுக்கு என்ன மாதிரியான கருவிகளை பயன்படுத்துகிறான் அப்படின்றது தான் நம்ம இந்த தொகுப்பில் பார்க்க போகிறோம். அதில் முதல்ல மிக முக்கியமான ஒன்றாக இருக்கிறது தான் இணைதெய்வ வழிபாடு. ஸோ அவனோட முதல் குறிக்கோளே அல்லாவை மட்டும் வணங்குறதுலேருந்து மனிதர்களை திசை திருப்புறதா தான் இருக்குது. இதுதான் சூரா 4 வசனம் 60, அது மட்டும் இல்லாமல் சூரா 2 வசனம் 14, சூரா 6 வசனம் 71 சொல்லப்படுது. ஸோ நான் எல்லா வசனங்களோட தொகுப்பாக நான் சொல்கிறேன். ஸோ முதல்ல அதில் என்ன கேட்குறாங்க அப்படின்னா, உங்களுக்கு வெளிப்படுத்தப்பட்டதுலேயும் அதே மாதிரி உங்களுக்கு முன்னாடி வெளிப்படுத்தப்பட்டதுலேயும் நம்பிக்கை கொள்கிறவங்கள நீங்கள் பார்த்துருக்கீங்களா? அதுக்கப்புறம் அது எல்லாத்தையும் அவங்க கேட்டுட்டும் அவங்க அவங்களோட இணை தெய்வத்தை தான் அவங்க வணங்குறாங்க. இது ஏன் அப்படி அவங்க எல்லாத்தையுமே கேட்டு அறிஞ்சும் ஏன் அந்த கடைசியாக அந்த பக்கம் போகிறாங்க அப்படின்னா, அவங்க எல்லாருக்குமே இந்த சட்டங்கள் எல்லாத்தையுமே ஃபாலோ பண்ணக்கூடாது, பின்பற்றக்கூடாது அப்படின்னு கட்டளையிட்டது யார் அப்படின்னா அது ஷைத்தான் தான். ஸோ அது ஷைத்தானோட ஆசையாக தான் இருக்குது. அவன் தான் அவங்கள வெகு தூரம் வழி கெடுக்கிறான். அதே மாதிரி அவங்க நம்பிக்கையாளர்களை பார்க்குறப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நாங்களும் நம்பிக்கை கொள்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அவங்க ஷைத்தானோட தனித்து இருக்கிறப்போ, அவங்களோட ஜின்களோடு அவங்க இருக்கிறப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் உங்களோட தான் இருக்கோம், நாங்கள் சும்மா அங்கே கேலி கிண்டல் தான் பண்ணிக்கிட்டு இருந்தோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் உண்மையான நம்பிக்கையாளர்கள் என்ன சொல்லணும் அப்படின்னா, கடவுளை தவிர மற்ற நம்மளுக்கு நல்லது செய்யவோ இல்லது நம்மளுக்கு தீங்கு விளைவிக்கவோ எந்த சக்தியுமே இல்லாத இணை தெய்வத்தையும் நாங்கள் போய் வழிபடுவோம் அப்படின்றதான் நம்ம நம்மளோட கேள்வியாக இருக்கணும். எல்லாம் நம்மளுக்கு சரியான பாதையை காமிச்சதுக்கப்புறமும் நம்ம வழி தவறி போகக்கூடாது. ஸோ அப்படி நம்ம போயிட்டோம் அப்படின்னா நம்ம ஷைத்தானோட சேர்ந்தவங்களாயிடுவோம். அதே மாதிரி முற்றிலும் நம்ம குழப்பத்தில் தான் சென்றடைவோம். ஸோ அவங்க அவங்களோட நண்பர்கள்கிட்ட சொல்கிறாங்க, எங்களோட சரியான பாதையில் இருங்க அப்படின்னு சொல்கிறாங்க நம்பிக்கையாளர்கள். ஏன் அப்படின்னா
கடவுளோட வழிகாட்டுதல் தான் வந்து சரியான வழிகாட்டுதலாக இருக்குது. நம்ம வந்து நம்மளோட பிரபஞ்சத்தோட ரட்சகருக்கு அடிபணிகிறது தான் அல்லாஹ் நம்மளுக்கு கொடுத்த கட்டளையாக இருக்குது அப்படின்னு வந்து சொல்லப்படுது. ஷைத்தான் பயன்படுத்துகிற இரண்டாவது கருவியாக என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா வட்டி. ஸோ சூரா 2 வசனம் 275, அதே மாதிரி சூரா 30 வசனம் 39. ஸோ யாரெல்லாம் வந்து வட்டிக்கு காசு வாங்கி பயன்படுத்துகிறாங்களோ அவங்க எல்லாருமே வந்து ஷைத்தானோட ஆதிக்கத்தில் தான் வந்து இருக்காங்க. ஷைத்தான் தான் அவங்கள வந்து கண்ட்ரோல் பண்ணுறா அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா இந்த வட்டிக்கு வாங்குறது, வட்டிக்கு கொடுக்கறது, அதை வந்து அவங்க வந்து வணிகம் ரெண்டுத்துக்குமே வந்து ஒன்று தான் அப்படின்ற மனநிலையில தான் வந்து அவங்க இருக்காங்க. ஆனால் எல்லாம் தெளிவாக வந்து வணிகத்தை வந்து தடை செய்யலை. நீங்கள் வந்து பிஸ்னஸ் பண்ணலாம், வணிகம் செய்யலான்னு சொல்கிறாங்க. ஆனால் வந்து வட்டியை வந்து எல்லாம் வந்து தடை செய்கிறாங்க. யாரெல்லாம் இந்த கட்டளையை வந்து செவியேற்று அதுக்கப்புறம் அவங்க வந்து திருந்தி அல்லாஹ் சொன்ன மாதிரி வட்டிக்கு இது பண்ணுறதுலேருந்து அவங்க வந்து அவங்கள தடுத்துக்கிறாங்களோ அவங்கள எல்லாம் வந்து மன்னிச்சிருவாங்க. அதாவது அவங்களோட ஜட்ஜ்மெண்ட் வந்து என்னோட கடவுள்கிட்ட தான் வந்து இருக்குது. அவங்க வந்து கடந்த காலத்தில் இது மூலியமாக, வட்டி மூலியமாக அவங்க சம்பாதித்த பணத்தை வந்து அவங்க வச்சுக்கலாம், அவங்களோட இதை வந்து அவங்க வச்சுக்கலாம். ஆனால் வந்து இது தெரிஞ்சதுக்கப்புறமும் யார் வந்து தொடர்ந்து அதிலே இருக்காங்களோ அவங்களோட இறுதி தங்குமிடமாக நரகம் தான் இருக்குது அப்படின்னு வந்து சொல்லப்படுது. அதே மாதிரி சூரா 2 வசனம் 276 கடவுள் வந்து கடும் வட்டியை வந்து கண்டனம் செய்கிறாரு. அதே மாதிரி தர்மம் அளிப்பதை வந்து எல்லாம் வந்து பிளஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ குற்றவாளி நம்ப மறுப்பவர் யாரையுமே வந்து அல்லாஹ் வந்து விரும்புறது கிடையாது. ஸோ சிலரோட செல்வத்தை மட்டும் அதிகரிக்கிறதுக்கு பயன்படுத்தப்படுற இந்த வட்டி வந்து அதை வச்சு அவங்களால அல்லாஹ் கிட்டேருந்து எதையுமே வந்து சம்பாதித்து கொள்ள முடியாது. ஆனால் வந்து நீங்கள் தர்மம் கொடுத்தீங்க அப்படின்னா அதில் தான் வந்து கடவுள் வந்து மகிழ்ச்சி அடைகிறாரு. தர்மம் கொடுப்பவங்கள தான் எல்லாம் வந்து நேசிக்கிறாங்க. அவங்களுக்கு தான் வந்து எல்லாம் அவங்க என்ன கொடுக்குறாங்களோ அதுக்கு வந்து பன்மடங்கு பெருக்கி அவங்களுக்கான வெகுமதியை வந்து எல்லாம் அவங்களுக்கு வந்து கொடுப்பாங்க. அவங்க வந்து மக்கள் வந்து பெற்றுக்கொள்வாங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அடுத்ததாக ஷைத்தான் பயன்படுத்தக்கூடிய கருவியாக வந்து என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா கொடுங்கோன்மை. சூரா 4 வசனம் 76 நம்பிக்கை கொண்டவங்க வந்து எதுக்காக வந்து சண்டையிடுறாங்க அப்படின்னா அல்லாஹ்வுக்காக வந்து அவங்க வந்து சண்டையிடுறாங்க. ஆனால் நம்ப மறுப்பவர்கள் வந்து கொடுங்கோன்மைக்காக தான் அவங்க வந்து சண்டையிடுறாங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ அதனால் நீங்கள் வந்து ஷைத்தானோட கூட்டாளிகளை எதிர்த்து நீங்கள் வந்து சண்டையிடணும். ஏன்னா ஷைத்தானோட சக்தி வந்து அல்லாஹ்வுக்கு எதிர்க்க நம்ம பார்க்கும்போது ஒன்றுமே இல்லாதது. சூரா 6 வசனம் 65 ஸோ எல்லாம் நினச்சாங்க அப்படின்னா அவர் உங்களுக்கு மேலே இருந்தும் கீழே இருந்தும் உங்களுக்கு தண்டனை கொண்டு உங்கள் மேலே வந்து அவர் வந்து பொழிஞ்சிருவார். அது மட்டும் இல்லாமல் உங்களை நிறையா பகுதிகளாக வந்து உங்களை வந்து பிரித்து ஒருவர் மற்றவரோட கொடுங்கோன்மையை அனுபவிக்கிற மாதிரி எல்லாம் வந்து செஞ்சுருவாங்க. இது மாதிரி நாங்கள் உங்களுக்கு வெளிப்பாடுகளை எப்படி வந்து விவரித்து காட்டுறோம் அப்படின்றத நீங்கள் வந்து புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்ததாக என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா வதந்தி மற்றும் பொய்கள். சூரா 4 வசனம் 83 அதாவது அவங்களோட பாதுகாப்பை அஃபெக்ட் பண்ணுற மாதிரி ஒரு வதந்தி வந்து அவங்க வழியாக வர்றப்போ அவங்க வந்து அதை என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அதை இன்னும் வந்து பரப்ப தான் வந்து செய்கிறாங்க. அதே சமயம் அதை பற்றின அறிவு உள்ளவங்கக்கிட்ட இல்லைனா தூதர்கிட்டையோ அவங்கள்ட்ட யார் அங்கே வந்து அவங்க மேலே பொறுப்பேற்றுக்கிட்டவங்கக்கிட்டையோ இல்லை இதை பற்றி தெரிஞ்சவங்கக்கிட்ட அதை வந்து அவங்க இன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்கன்னா தெரியப்படுத்தியிருந்தாங்கன்னா அவங்களுக்கு அதோட உண்மை என்ன அப்படின்றது அவங்களுக்கு தெரிய வந்திருக்கும். கடவுளோட அருள் மட்டும் இல்லாமல் இருந்து அவரோட கருணை மட்டும் இல்லாமல் இருந்திருந்தால் நீங்கள் வந்து ஷைத்தானை தான் வந்து ஃபாலோ பண்ணியிருப்பீங்க உங்களில் மிக சிறியவர்களை தவிர அப்படின்னு சொல்லப்படுது.
சூரா 24:11 உங்களுக்கு இடையில் ஒரு கூட்டம் வந்து ஒரு மிகப்பெரிய பொய்யை வந்து அவங்க வந்து உருவாக்குறாங்க. அது வந்து உங்களுக்கு கேடானது, தீயது அப்படின்னு நீங்கள் வந்து நினச்சிக்காதீங்க. ஏன் அப்படின்னா அது ஆக்சுவலாக அவங்களுக்கு வந்து நல்லதான ஒன்றாக தான் வந்து இருந்திருக்கு. ஆனால் யார் இதை வந்து இந்த பொய்யான விஷயத்தை யார் வந்து உருவாக்குனாங்களோ, யார் அதை பரப்புனாங்களோ, அது ஒவ்வொருத்தருக்கும் அவங்களுக்கான அந்த தீமைக்கான பங்கை வந்து அவங்க சம்பாரிச்சுக்கிட்டாங்க. ஆனால் எவன் ஒருவன் இந்த மொத்த பொய்யையும் யார் வந்து உருவாக்குறாரோ, யார் ஆரம்பிக்கிறாரோ, அவருக்கு வந்து மிகப்பெரிய ஒரு தண்டனை வந்து காத்துக்கிட்டு இருக்குது அப்படின்றத நம்ம சூரா 24:11 பார்க்குறோம். சூரா 49:6 நம்பிக்கை கொண்டவர்கள்கிட்ட என்ன சொல்லப்படுது அப்படின்னா, ஒரு தீய மனிதர் ஒரு செய்தியை கொண்டு வந்து நம்மக்கிட்ட சொல்கிறப்போ, நம்ம முதல்ல வந்து அவர் சொல்கிறத அப்படியே வந்து ஏற்றுக்கொள்ளாமல் முதல்ல அதை வந்து விசாரணை செஞ்சு, ஏன் அதை வந்து நம்ம வந்து முதல்ல அதை வந்து விசாரித்து அதுக்கப்புறம் வந்து எடுத்துக்கணும் அப்படின்னா, நம்ம வந்து நீதி தவறாமல் இருக்கிறதுக்காக சில மக்கள் மீது நம்ம வந்து அநீதமாக இருந்துடக்கூடாது அப்படின்றதுக்காக நம்ம முதல்ல எல்லாத்தையுமே விசாரித்து அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து ஒரு முடிவுக்கு வரணும். இல்லை அப்படின்னா நம்மளோட அறியாமையின் காரணமாக நம்ம ஏதோ தவறு செஞ்சுட்டு அதுக்கப்புறம் அதுக்கு நம்ம வந்து வருத்தப்படுறதாகவும் இல்லை மன்னிப்பு கேட்குற நிலைமையிலையும் நம்மளுக்கு வந்து தள்ளப்பட்டுருவோம். ஸோ இது எல்லாத்தையும் தவிர்த்துக்கிறதுக்காக எந்த ஒரு விஷயமும் நம்மக்கிட்ட வந்ததுக்கப்புறம் அதை நம்புறதுக்கு முன்னாடி அதை விசாரித்து அப்புறம் ஏற்றுக்கொள்கிறது தான் வந்து சிறந்த முறை அப்படின்னு நம்மளுக்கு வந்து அதில் இங்கே கற்றுக் கொடுக்குறாங்க. ஷைத்தான் அடுத்து ஒரு முக்கியமான கருவியாக என்ன பயன்படுத்துகிறான் அப்படின்னா, குரானில் எல்லாம் நம்மளுக்கு தடை செய்யாத விஷயங்களை தடை செய்கிறது. இது அவன் வந்து அவன் ஒரு வாக்குமூலமாகவே வந்து கொடுக்குறான். சூரா 4:119. ஸோ நான் அவங்கள வந்து வழிகெடுப்பேன், அதே மாதிரி அவங்கள வந்து வசீகரிப்பேன், நான் அவங்களுக்கு வந்து கட்டளையிடுவேன், சில மாமிசங்களை வந்து சாப்பிடாதீங்க அப்படின்னு நான் வந்து அவனுக்கு வந்து கட்டளையிடுவேன் அப்படின்னு வந்து ஷைத்தான் சொல்கிறான். அதோட மார்க்கிங்ஸ் வந்து ஏற்படுத்தி அதே மாதிரி கடவுளோட படைப்புகளை வந்து உருக்குலைக்கவும் நான் அவங்களுக்கு வந்து கட்டளையிடுவேன் அப்படின்னு வந்து ஷைத்தான் வந்து சொல்கிறான். யாரெல்லாம் வந்து ஷைத்தானை அவங்களோட ரட்சகராக வந்து ஏற்றுக்கொள்கிறாங்களோ அவங்க எல்லாமே வந்து கடவுளை தவிர வேறு யாரெல்லாம் வந்து ஷைத்தானை ஏற்றுக்கிறாங்களோ அவங்க ரொம்ப பெரிய ஒரு நஷ்டத்தை வந்து அடைஞ்சிட்டாங்க அப்படின்னு வந்து இங்கே சொல்லப்படுது. அடுத்ததாக போதை, சூதாட்டம் மற்றும் கேம் ஆஃப் சான்ஸ், வாய்ப்பு மூலியமாக கிடைக்கக்கூடிய விளையாட்டுகள். சூரா 5:90-1 நம்பிக்கை கொண்டோரே, நீங்கள் வந்து போதை, சூதாட்டம், இதெல்லாம் கேம் ஆஃப் சான்ஸ், இதெல்லாமே வந்து சூதாட்டம் மாதிரி உள்ள விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்து இதெல்லாமே ஷைத்தானோட விஷயங்களாக அருவருக்கத்தக்கக்கூடிய விஷயங்களாக இதெல்லாமே வந்து இருக்குது. நம்ம வந்து வெற்றி பெறணும் அப்படின்னா மக்கள் இது எல்லாத்தையுமே வந்து தவிர்த்து கொள்ளணும் அப்படின்றது அல்லாஹ் நம்மளுக்கு கொடுக்குற அட்வைஸாக வந்து இருக்குது. ஸோ ஷைத்தான் வந்து மக்களுக்கு இடையில் வந்து வெறுப்பையும் சண்டை மூட்டுறதுக்காக தான் அவன் வந்து இந்த மாதிரி போதை, சூதாட்டம் மற்றும் அல்லாஹ்வை மறக்க வைக்கக்கூடிய மற்ற விஷயங்களை வந்து அவன் மக்களுக்கு இடையே வந்து அவன் பரவ செய்கிறான். அதே மாதிரி அவன் வந்து தொழுகையை மறக்கடிக்கிறதுக்காகவும் தான் இந்த மாதிரி எல்லாமே வந்து செய்கிறான் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் வந்து கேட்டு நீங்கள் சீர்திருந்த மாட்டிங்களா அப்படின்னு அதில் நம்மக்கிட்ட கேட்குறாங்க. அடுத்து கடவுளின் குரானை வந்து கேலி செய்தல். சூரா 6:68. ஸோ அல்லாஹ்வோட இந்த வெளிப்பாடுகளை கேலி செய்கிறவங்கள நம்ம வந்து பார்க்கும்போது, இல்லை அவங்களுக்கு நடுவில் நம்ம வந்து இருக்கிற சூழ்நிலை வந்ததுன்னா நம்ம ஃபஸ்ட்டு வந்து அந்த இடத்துல இருந்து நம்ம வந்து விலகிடணும். அவங்க வந்து இந்த மாதிரி கேலி பண்ணுறாங்க அப்படின்றது நம்மளுக்கு தெரிஞ்சிடுச்சுன்னா நம்ம அந்த இடத்துல நம்ம வந்து இருக்கக்கூடாது. ஸோ அவங்க அட்லீஸ்ட் அவங்க வந்து
வேறு டாபிக் வேறு தலைப்புக்கு அவங்க வந்து அந்த கலந்துரையாடல் போகிற வரைக்கும் நம்ம வந்து அங்கே இருக்கக்கூடாது. அதே நம்ம வந்து ஷைத்தான் நம்மளை மறக்கடிச்சு நம்ம அந்த சூழ்நிலையில் இருக்கிற மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னா, நம்மளுக்கு டக்குன்னு எப்போ வந்து அந்த ஞாபகம் வருதோ, இது இவங்க பேசுகிறது வந்து சரியில்லை, இது தவறான வழியில் வந்து போய்கிட்டு இருக்குது அப்படின்றது நம்மளுக்கு எப்போ வந்து நம்மளுக்கு புலப்படுதோ, அப்போவே நம்ம வந்து அந்த இடத்துல வந்து இருக்கக்கூடாது. ஏன் அப்படின்னா, அது வந்து அவங்க எல்லாருமே தீய மக்களாக இருக்காங்க. ஸோ அவங்களோட நம்ம உட்காந்து அதை செவியே இருக்கிறது வந்து அதை பேசுகிறதுக்கு சமமாக தான் அது வந்து ஆகும். அடுத்து ஷைத்தான் பயன்படுத்தக்கூடிய கருவிகளில் அடுத்ததாக என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அல்லாஹ் சொல்லாததை மார்க்க சட்டங்களாக சொல்லி ஃபாலோ பண்ணுறது. சூரா 6 வசனம் 112. ஸோ நபிமார்களோட எதிரிகள் அது மட்டும் இல்லாமல் மனிதர்களில் உள்ளவங்க, ஜின்களில் உள்ளவங்க எல்லாத்துக்குமே வந்து ஒருத்தர் இன்னொருத்தரை வந்து அழகான வார்த்தைகள் மூலியமாக கவர்ந்துக்கிற இதை வந்து அல்லாஹ் வந்து பெர்மிட் பண்ணுறாங்க. அதாவது அல்லாஹ் அதுக்கு வந்து அனுமதி கொடுக்குறாங்க. ஏன் அப்படின்னா, அல்லாஹ் நாடி இருந்தால் அதை வந்து அவங்க செய்யாமல் தடுத்திருக்கலாம். ஆனால் நீங்கள் வந்து அதை வந்து கண்டுக்காதீங்க, அது எல்லாமே வந்து பொய்மைகள் அப்படின்னு சொல்கிறாங்க. இது மூலயமா ஏன் அல்லாஹ் வந்து அதை தடுக்கலை அப்படின்னா, இது மூலயமா மக்கள் உண்மையாலே அவங்க மனசில் வந்து என்ன வச்சுருக்காங்க, அவங்களோட மனம் வந்து எதை தேடுது, அவங்களுக்கு எது பிடிச்சிருக்கு அப்படின்றத அவங்க கண்டறியறதுக்காக தான் அல்லாஹ் வந்து இதெல்லாமே வந்து செய்கிறதுக்கு அனுமதி கொடுக்குறாங்க. ஸோ அல்லாஹ் மீது பொய்மைகளை உருவாக்குறவனை தவிர ஒரு தீய மனிதன் வந்து இருக்க முடியுமா? இல்லை ஒரு தீய விஷயம் வந்து இருக்க முடியுமா? அது மட்டும் இல்லாமல் அல்லாஹ்வோட வெளிப்பாடுகளை ஏற்க மறுக்கிறவங்க. ஸோ வரம்பு மீறவங்கள் வந்து எப்போவுமே வந்து வெற்றி அடையவே முடியாது அப்படின்றத சூரா 10 வசனம் 17 வந்து நம்ம பார்க்குறோம். ஸோ அடுத்ததாக ஷைத்தான் பயன்படுத்தக்கூடிய கருவியாக என்ன இருக்குன்னா, அல்லாஹ் பேர் சொல்லாத உணவை வந்து உட்கொள்கிறது. ஸோ சூரா 6 வசனம் 121 நம்மளுக்கு என்ன சொல்லப்படுது? அல்லாஹ்வோட பேரை சொல்லாத எந்த ஒன்றுலேருந்தும் நம்ம வந்து சாப்பிடக்கூடாது, ஏன்னா அது ஒரு அருவருக்கத்தக்க விஷயம் அப்படின்னு சொல்லப்படுது. ஆனால் ஷைத்தான் அவனோட கூட்டாளிகளோட நம்மக்கிட்ட வந்து ஆர்கியூ பண்ணுறான், நம்மக்கிட்ட சண்டையிடுறான். நம்ம அவங்களுக்கு வந்து இணங்கி போனோம் அப்படின்னு சொன்னால் நம்ம வந்து இணைந்தவ வழிபாடு செய்யக்கூடிய ஒரு நபராக நம்ம வந்து ஆயிடுவோம். அதே மாதிரி எப்படி அல்லாஹ்வோட பேர் சொல்லப்படாததை நம்ம சாப்பிடக்கூடாதோ, அதே மாதிரி அல்லாஹ்வோட பேர் சொல்லப்பட்டதை ஹலாலான ஒரு விஷயத்தை நம்ம தடையும் செய்யக்கூடாது. அப்படி செஞ்சாலும் அதுவும் வந்து தவறு தான். ஏன்னா அல்லாஹ் வந்து அதையும் நம்மளுக்கு வந்து சூரா 6 வசனம் 119 வந்து கேட்குறாங்க. அல்லாஹ்வோட பேர் சொல்லப்பட்டதுலேருந்து நீங்கள் வந்து சாப்பிடாம வந்து இருக்கீங்க, உங்களுக்கு எது தடை செய்யப்பட்டது, எது வந்து உங்களுக்கு ஆகுமானதுன்னு உங்களுக்கு வந்து விவரித்து அல்லாஹ் வந்து சொல்லிட்டாங்க. ஸோ உங்களுக்கு ஃபோர்ஸ் பண்ணாலே தவிர நீங்கள் வந்து தடை செய்யப்பட்டதை நீங்கள் வந்து சாப்பிடக்கூடாது. மற்றது எல்லாமே உங்களுக்கு வந்து ஆகுமான விஷயங்கள் தான். அது என்னென்னு உங்களுக்கு ஆல்ரெடி விளக்கப்பட்டாச்சு. ஆனால் வந்து நம்ம இவ்வளோ தெளிவாக அல்லாஹ் வந்து நம்மளுக்கு சொன்னதுக்கப்புறமும் நிறைய மனிதர்கள் அவங்களோட சுய விருப்பங்களை தான் வந்து மற்ற மக்கள்கிட்ட சொல்லி அவங்கள வந்து வழிநடத்துகிறாங்க. ஆக்சுவலாக அல்லாஹ் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்ற அறிவே இல்லாமல் தான் வந்து மக்கள் அவங்களோட சுய விருப்பத்தின் மூலியமாக மற்ற மக்களை வந்து வழி எடுத்துகிட்டு இருக்காங்க. ஸோ இந்த வரம்பு மீறியவர்களை பற்றி அல்லாஹ் வந்து முற்றிலும் அறிந்தவராக இருக்கின்றார் அப்படின்றத நம்ம வந்து தெரிஞ்சுக்கிறோம். அடுத்து ஷைத்தான் பயன்படுத்தக்கூடியது என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, சதி சூழ்ச்சி செய்யக்கூடிய விஷயங்கள். சூரா 12 வசனம் 5 அவர் கூறினார், எனது மகனே இதை உன்னோட அண்ணன்கள்கிட்ட உன்னோட கனவை பற்றி சொல்லாதீங்க அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா அவங்க வந்து உனக்கு எதிராக வந்து அவங்க சதி திட்டம் தீட்டாமல் இருக்கும் பொருட்டு. தீட்டாமல் இருக்கும் பொருட்டு. ஏன்னா ஷைத்தானா மனிதனோட மிக தீவிரமான எதிரியாக வந்து இருக்கான். அதே மாதிரி சூரா 22 வசனம் 53
ஸோ யாரோட மனங்களில் வந்து சந்தேகம் இருக்கோ அதை வெளிக்கொண்டு வர்றதுக்கு ஒரு சோதனையாக ஷைத்தானோட சூழ்ச்சி வந்து அங்கே பயன்படுத்தப்படுது. அதே மாதிரி யாரோட மனங்கள் வந்து கடினமாகி போயிருக்கோ அது எல்லாத்தையுமே வந்து வெளிப்படுத்துறதுக்காக. சூரா 52 வசனம் 42 அவங்க வந்து சதித்திட்டம் தீட்டுறாங்களா அப்படின்னு கேள்வி கேட்கப்படுது. ஸோ ஆனால் வந்து நம்ப மறுப்பவர்களோட திட்டங்கள் வந்து அவங்களுக்கு தான் வந்து பின்விளைவை வந்து உருவாக்குமே. அவங்களுக்கு அகெயின்ஸ்டாக தான், அவங்களுக்கு எதிர்த்து தான் அது வந்து போகும் அப்படின்றத நம்மளுக்கு வந்து இங்கே தெரிஞ்சுக்கிறோம். அடுத்து மக்களுக்கு இடையே வந்து வெறுப்பை உண்டாக்குவது, இது வந்து ஷைத்தான் பயன்படுத்தக்கூடிய அடுத்த ஒரு கருவியாக வந்து இருக்குது. சூரா 17 வசனம் 53. ஸோ அல்லாஹ் நம்மளுக்கு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, என்னோட அடியார்கள் கிட்ட சொல்லுங்கள், ஒருத்தர் இன்னொருத்தரை சிறந்த முறையில் வந்து நடத்தணும். ஏன்னா ஷைத்தான் வந்து எப்போவுமே அவங்களுக்கு நடுவில் ஒரு பிளவை உண்டாக்குறதுக்கு தான் வந்து முயற்சி செஞ்சுட்டு இருக்கான். ஷைத்தான் வந்து மனிதனோட மிக கொடூரமான, ரொம்ப தீவிரமான ஒரு எதிரியாக வந்து இருக்கான் அப்படின்றத அல்லாஹ் நம்மளுக்கு இங்கே வந்து சொல்கிறாங்க. சூரா 12 வசனம் 100லையும் நம்ம வந்து பார்க்குறோம். அவரோட பெற்றோரை வந்து அவர் வந்து சிம்மாசனத்தில் வந்து உயர்த்துறாரு. அவங்க வந்து அவருக்கு முன்னாடி சிரம் பணிந்து வீழ்கிறாங்க. அப்போ அவர் வந்து சொல்கிறாரு, என்னுடைய தந்தையே, இதுதான் வந்து என்னோட பழைய கனவோட இதோடு தான் என்னோடய பழைய கனவு வந்து முடிவடையுது, இப்போ தான் நிறைவடையுது அப்படின்னு. ஸோ என்னோடய இரட்சகர் வந்து அதை உண்மையாக்கிட்டாரு, எனக்கு வந்து அருள் புரிஞ்சிருக்காரு, என்னை வந்து சிறையிலேருந்து வெளியெடுத்து என்னை காப்பாற்றி பாலைவனத்துலேருந்து அதே மாதிரி என்னை காப்பாற்றி ஷைத்தான் வந்து எங்களுக்கு நடுவில், எனக்கும் என்னோடய அண்ணன்மார்களுக்கும் நடுவில் ஒரு பிளவை உண்டாக்குனதுலேருந்து எல்லாம் வந்து என்னை வந்து மீட்டு கொண்டு வந்திருக்காங்க. ஸோ என்னுடைய இரட்சகர் வந்து என் மீது வந்து மிக்க கருணை உடையவராக வந்து இருக்கார் அப்படின்றத நம்ம சூரா 2 வசனம் 100 வந்து பார்க்குறோம். அடுத்ததாக என்ன இருக்குது அப்படின்னா, வாக்குறுதியை மீறுதல், பிரேக்கிங் ப்ராமிசஸ். சூரா 14 வசனம் 22. ஸோ ஷைத்தான் வந்து என்ன சொல்கிறான் அப்படின்னா, ஜட்ஜ்மெண்ட் தீர்ப்பு வழங்கப்பட்டதுக்கு அப்புறமா, ஸோ கடவுள் உங்களுக்கு கொடுத்த வாக்குறுதி தான் வந்து உண்மையான வாக்குறுதி, ஆனால் நான் கூட தான் உங்களுக்கு வாக்குறுதி கொடுத்தேன், ஆனால் என்னோடய வாக்குறுதியை நான் வந்து இங்கே உடைச்சிட்டேன், எனக்கு வந்து உங்கள் மீது எந்த சக்தியும் வந்து கிடையாது, நான் வந்து உங்களை வந்து உங்களுக்கு அழைப்பு விடுத்தேன், நீங்கள் என்னோடய அழைப்பை வந்து நீங்கள் ஏற்றுக்கிட்டீங்க, அதனால் இப்போ நீங்கள் வந்து என் மீது வந்து எந்த பழியுமே நீங்கள் வந்து சொல்ல முடியாது, நீங்கள் உங்கள் மீது தான் வந்து பழி சுமச்சுக்கணும், இப்போ நீங்கள் குறை சொல்கிறது எதுவுமே வந்து உங்களுக்கு வந்து எதுவுமே உதவாது, அதே மாதிரி நீங்கள் இப்போ சொல்ல போகிற எந்த கம்ப்ளைண்ட்ஸும் எந்த குறையும் வந்து எனக்கும் வந்து எந்த உதவியும் அது வந்து செய்யாது, நீங்கள் வந்து என்னையே இணைதெய்வ வழிபாடு செஞ்சதுலேருந்து நான் வந்து கைவிடுறேன், எனக்கு அது மேலே நம்பிக்கை கிடையாது. ஸோ வரம்பு மீறினவங்க வந்து ரொம்ப மிகப்பெரிய வலி நிறைந்த ஒரு தண்டனைக்கு வந்து அவங்க உள்ளாகிட்டாங்க அப்படின்றத வந்து ஷைத்தான் வந்து சொல்கிறான். அடுத்து ஷைத்தான் பயன்படுத்தக்கூடிய கருவியாக என்ன இருக்குது அப்படின்னா, எக்ஸ்ட்ரா வேகன்ஸ், மிதமிஞ்சி வந்து செலவு பண்ணுறது, ஊதாரித்தனமாக இருக்கிறது, ஆடம்பரத்துலேயே வந்து இதை வந்து அடுத்த லெவலில் உள்ளது, லக்ஸரிலேயே அடுத்த இதில் உள்ளது தான் வந்து எக்ஸ்ட்ரா வேகன்ஸ் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி ஆடம்பரம் செலவு செய்கிறவங்கள வந்து அவங்களும் வந்து ஷைத்தானோட கூட்டாளிகளாக தான் இருக்காங்க. அதே மாதிரி ஷைத்தான் வந்து அவங்களோட இரட்சகர் மீது அவன் வந்து நன்றி கெட்டவனாக வந்து இருக்கான். அவங்க வந்து பணத்தை வந்து தர்மம் கொடுக்குறாங்க, ஆனால் எதுக்காக கொடுக்குறாங்க அப்படின்னா, சும்மா மக்களுக்கு நடுவில் அவங்களோட செல்வாக்கு அவங்க காமிச்சிக்கிறதுக்காக தான் வந்து கொடுக்குறாங்க. அதே சமயம் அவங்க கடவுள் மீதும் இறுதி நாள் மீதும் அவங்க வந்து நம்பிக்கை கொள்ளலை. யாரோட வந்து கூட்டாளியாக ஷைத்தான் இருக்கிறானோ அவன் தான் இருக்கிறதுலேயே வந்து மிக மோசமான கூட்டாளி அப்படின்னு வந்து சொல்கிறாங்க.
அடுத்ததாக கடவுளை பற்றின அறிவே இல்லாமல் நம்ம வந்து தர்க்கம் செய்கிறது, ஆர்கியூ பண்ணுறது. சூரா 22:3. ஸோ மக்களுக்கு இடையில் கடவுளை பற்றின எந்த அறிவும் இல்லாமல் ஆனால் அந்த தலைப்பில் வந்து இல்லை கடவுளை பற்றி விவாதம் செய்கிறவங்களும் வந்து இருக்காங்க. ஆனால் அவங்க ஆக்சுவலாக இவங்க எல்லாம் யாருன்னு பார்த்தோம் அப்படின்னா, அவங்க வந்து ஷைத்தானோட ஃபாலோவர்ஸாக தான் அவனோட வழி வந்தவங்களாக தான் இவங்க எல்லாருமே வந்து இருக்காங்க. அடுத்ததாக பெற்றோர்களை வந்து கண்மூடித்தனமாக மார்க்க விஷயத்தில் வந்து ஃபாலோ பண்ணுறது. சூரா 31:21. ஸோ அவங்கக்கிட்ட சொல்லப்படுறப்போ கடவுளோட இந்த வெளிப்பாடுகளை வந்து ஃபாலோ பண்ணுங்கள், பின்பற்றுங்க அப்படின்னு சொல்லப்படுறப்போ அவங்க வந்து சொல்கிறாங்க, இல்லை எங்களோட பெற்றோர்கள் எதை செய்ய கண்டோமோ நாங்கள் அதை தான் வந்து பின்பற்றுவோம் அப்படின்னு அவங்க வந்து சொல்கிறாங்க. அப்போ ஷைத்தான் வந்து அவங்கள நரகத்துக்கு வழி நடத்தியிருந்தாலுமா அப்படின்றது இங்கே கேட்கப்படுது. அவங்க வந்து நரகத்துக்கு வழி நடத்தப்பட்டிருந்தாலுமா இவங்க வந்து அதையே ஃபாலோ பண்ணுவாங்க அப்படின்றது தான் இங்கே வந்து அதுதான் வந்து இங்கே அர்த்தமாகுது. கடைசியாக ஷைத்தானோட கருவியாக என்ன இருக்குது அப்படின்னா பயம். ஆனால் இந்த பயம் எங்கே இருக்கணும், யார் மேலே இருக்கணும் அப்படின்னா நம்மளோட கடவுள் மீது மட்டும்தான் நம்ம வந்து பயப்படணும், அவரை நினச்சி தான் பயப்படணும், அவர் மீது தான் பயபக்தியோடு இருக்கணும். ஆனால் ஷைத்தான் வந்து கடவுள் இல்லாமல் மற்ற விஷயங்கள் மேலே நம்மளுக்கு வந்து பயத்தை உண்டாக்குறது, இது வந்து அவனோட மிகப்பெரிய ஒரு ஆயுதமாக வந்து இருக்குது. சூரா 3:175 அது வந்து அவனோட ஒரு வழிமுறையாக வந்து அவன் வச்சுருக்கான். அவனை பின்பற்றவங்கக்கிட்ட வந்து அவன் வந்து இந்த பயத்தை வந்து உண்டாக்குறது. ஆனால் அல்லாஹ் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அவங்க மற்ற விஷயங்களை நினச்சி நீங்கள் வந்து பயப்படாதீங்க, நீங்கள் என் மீது நீங்கள் வந்து பயபக்தியோடு இருங்க, என்ன தான் நீங்கள் வந்து பயந்துக்கணும், நீங்கள் வந்து நம்பிக்கையாளர்களாக இருந்தா அப்படின்றதான் இதில் வந்து சொல்லப்படுது. இன்ஷா அல்லாஹ் நம்ம எல்லாரையுமே வந்து மன்னித்து ஷைத்தானோட இந்த கருவிகள்லேருந்து நம்ம வந்து மாட்டிக்கிறாமல் நம்ம வந்து இதிலேருந்து விலகி இருக்கிறதுக்கு நம்மளுக்கு அல்லாஹ் தான் வந்து உதவி செய்யணும். எல்லா புகழும் அந்த ஒரே கடவுளுக்கே உரியது. இந்த ஆர்டிக்கிளோட ஆத்தர் பேர் வந்து ஃப்ராங்க். சூரா 2:208. நம்பிக்கை கொண்டோரே, நீங்கள் ஒரு முழுமையான அடிபணிதலை ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஷைத்தானோட வழித்தடங்களில் வந்து ஃபாலோ பண்ணாதீங்க, ஏன்னா அவன் மனிதனோட மிக தீவிரமான ஒரு எதிரி ஆவான். அஸ்ஸலாமு அலைக்கும். அல்ஹம்துலில்லாஹ்.